மண்ணாதி பூதங்கள் ஐந்தையும் கண்டேனே, மாயாவிகாரங்கள் யாவையும் விண்டேனே, விண்ணொளி மொழியை வெய்யுனுள் கொண்டேனே, மேதினி வாழ்வினை மேலாக வேண்டேனே. இடைக்காட்டு சித்தர். ஈஸ்வரா, சித்தர் சுவாமி, என்ன காப்பாத்திட்டீங்க. என் பொண்ணு இப்ப நல்ல நினைவோடு பேசுறா. அவளுக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வர வேண்டாம். சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கை இப்படியே ஜெயிலே முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, சந்தோஷப்படுவேன். சார், அந்த பிருந்தா பொண்ணுக்கு இன்னும் முழுசா நினைவு திரும்பல சார். யோ, என்ன சொல்ற? ஆமா சார், ராமண்ணாவை பார்த்ததும் என்ன நடந்துச்சுப்பா, நீங்க எதுக்காக ஜெயில இருக்கீங்கன்னு கேக்குது சார். இப்ப நீ சொன்ன எல்லாமே நாடகமா இருந்தா எல்லாரும் பார்த்துட்டு அந்த கண்ணனும் பிருந்தாவும் தனியா வருவாங்கன்னு பார்த்தா அவங்கள பிக்கப் பண்ண ஒரு கார் வந்து, சரி அந்த காரோட சேர்த்து அவங்களை அடிச்சு தூக்கிடலாம்னு நாங்களும் ஃபாலோ பண்ணோம். ஆனா எஸ்கேப் ஆயிட்டாங்க. பிருந்தாக்கு ஏதோ ஆபத்துன்னு அவன் ஸ்மெல் பண்ணிருக்கணும். இல்லைன்னா அவர் எதுக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு போகணும்? சோ அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓ மை காட், அவர் என்ன பார்த்தாரா? கார் நம்பர் நோட் பண்ணிருப்பாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவருன்னு தெரிஞ்சதுமே நாங்க எஸ்கேப் ஆயிட்டோம். நல்ல வேலை, நீ மாட்டி இருந்தேன்னு வை, இயக்கத்தோட ஆள்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ திரும்பி வந்து சரிதான், ஆனா பிருந்தா விஷயத்தை முடிக்கணுமே. முடிக்கணும் தான், ஆனா சரியா ஸ்கெட்ச் போட்டு முடிக்கணும். இப்போதைக்கு ஜெயிலர் கண்ணனை எச்சரிக்கை பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன கேப் விடுவோம், அப்புறம் தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். இல்ல காளி, நாம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்தாயிடும். உடனே களத்துல இறங்கணும். நான் என்ன பண்றேன், ராணிய வர வச்சு உடனே அந்த ஊருக்கு போக சொல்றேன். அங்க உள்ள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவ சொல்லுவா. அப்ப நீங்க கிளம்பி போனா சுலபமா காரியத்தை முடிச்சிடலாம். சரியா? ஓகே அமர், அப்படியே செஞ்சிடலாம். நான் சென்னை வந்துட்டு உங்களை மீட் பண்றேன். சரி, பாய். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். உள்ள வாங்க சார். சரி. கண்ணும் கூட தான் போயிருக்கா. இப்போ வந்துருவாங்க ஜோசியரே. வாங்க வாங்க. அடடே, ஜோசியரா? அம்மா ஜெயிலரே, எங்களா? வாங்க வாங்க. வணக்கம். ஜோசியரே, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்க சார். அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. ஜோசியரே, வேற என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்ல சார். அன்னைக்கு நான் இங்க வந்திருந்தப்போ பிருந்தாவை நேர்ல கூட்டிட்டு போய் அவங்க அப்பா பார்த்து பேச வைங்கன்னு நான் தான் சொன்னேன். நான் சொல்லி 2-3 நாள் ஆச்சு. ஆனா கண்ணங்கிட்ட இது வரைக்கும் எந்த போனும் வரல. அதான் என்ன ஏதுன்னு அம்மாவை நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்குதான் பார்க்க போயிருக்காங்கன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நீங்களே கூட்டிட்டு வந்ததும் உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அம்மா, பிருந்தாவை பார்த்ததும் ராமனா என்ன சொன்னாருங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இருப்பீங்க. பிருந்தா சார், ஜெயில நீங்க அப்பாவை பார்த்த விஷயத்தையும் அவர் என்ன பேசினாருங்கிறதையும் அம்மாட்ட சொல்லுங்க. என்னம்மா சொன்னாரு? என்னதான் நடந்ததுன்னு அப்பா கிட்ட எவ்வளவோ கேட்டேன். எல்லாம் என்னோடயே போகட்டும்னு அப்பா பிடிவாதமா சொல்ல மறுத்துட்டாரு. அப்பாவை அந்த நிலைமையில பார்க்க ரொம்ப வேதனையா இருந்துச்சுமா. ஒரு சிவபக்தரா அப்பாவை பார்த்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கைதியா அவரை பார்க்கறதுக்கும் அப்பா சொல்லலைனாலும் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கண்ணனும் நானும் இத சும்மா விட போறதில்ல.
தன்னோட அப்பாவை நேர்ல பார்த்தாலாவது அவர் ஒரு குற்றவாளியை ஏன் ஜெயில இருக்காருங்கிற காரணம் தெரிய வரணும்னு தான் நான் பிருந்தாவை கூட்டிட்டு போக சொன்னேன். அவரை பார்த்த பின்னாடியும் உங்க பொண்ணுக்கு எந்த ஞாபகம் வரலையேம்மா. என்னங்க பண்றது? உன்னை பார்க்க வந்த இடத்துல தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொன்னோம். அது என்ன நடந்ததுன்னு யோசிச்சு சொன்னா எங்க பழையபடி அவளுக்கு மயக்கம் வந்துருமோன்னு பயந்துதான் நாங்க எதுவுமே அவகிட்ட கேட்காம இருக்கோம். அவளுக்கா எப்ப ஞாபகம் வருதோ அப்ப சொல்லட்டும், நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. அக்கா இப்படி கேட்கவும் அப்பாவுக்கு ரொம்பவும் வசதியா போச்சு. எல்லாம் என்னோடய போகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்கேருந்துமா அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு வெளியே கொண்டு வருது? கண்ணா, இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்ட, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நாம ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தோம். ஆனா பலன் என்னன்னு உங்க அப்பா பேசுறதை வச்சு இப்பவே நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? அப்பா அந்த கோலத்துல பார்த்தது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிருக்கு. அது அவளை நிம்மதியா இருக்க விடல. அவ யோசிக்க யோசிக்க அவரை எப்படி காப்பாத்தலாங்கிறத பேச பேச கண்டிப்பா ஒரு நாள் அந்த சம்பவம் அவன் ஞாபகத்துக்கு வந்துடும். இது இப்பதான் நடக்கணும்னு இருக்கும்போது நாம அவசரப்பட்டா மட்டும் நடந்துடுமா என்ன? ஆனா ஒரு விஷயம் கண்ணா, பிருந்தா குணமாயிட்டு வந்தாலும் அவ ஜாதகப்படி அவளுக்கு இப்ப கடினமான காலம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. தனியா எங்கேயும் அனுப்பாதீங்க. சரியாம்மா? சரிங்க ஐயா. சாரோட சேர்ந்து நாங்க வரும்போது பின்னாடியே ஒரு கார் இடிக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. சார் இறங்கி அவரோட துப்பாக்கியை காமிச்சோன்னு திரும்பி ஓடிட்டாங்க. சேச்சா, அவன் என்ன குறி வச்சு வந்தவனா இருப்பான். அதான் கன்னோட இறங்குனது பார்த்தோன்னு ஓடிட்டான். எதுக்கும் ஜோசியர் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இருக்கும் ஐயா. சார், நீங்க என்னோட ஜாதக கணிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ராமண்ணாவுக்கு தூக்கு தண்டனை ரத்தானதுமே உங்க ஜோசியத்து மேலேயும் உங்க மேலேயும், ஏன் கடவுள் மேல கூட எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. உங்க ஜோசியத்து மேலேயும் உங்க மேலேயும், ஏன் கடவுள் மேல கூட எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ராமண்ணா குற்றவாளி இல்லைன்னு தெரியுது. அப்படி குற்றம் செய்யாத ஒருத்தர் ஜெயில இருக்காருன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராமண்ணா குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அவரை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழின்னு தெரியாதப்போ மனித சக்திங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துலதான் கடவுளை பத்தி நான் உணர ஆரம்பிச்சேன். ஜெயில் அதிகாரியான நீங்களே சட்டமோ மத்தவங்களோ ஏதாவது சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு குற்றவாளின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய பசங்களை உங்க கார்லயே கூட்டிட்டு வந்தது மட்டுமல்லாம அவர் வீட்டுல இருந்தே உங்க வாயாலேயே அவர் குற்றமற்றவன் சொல்லக்கூடிய நிலைமை உருவாயிருக்குன்னா இது நிச்சயமா கடவுளுடைய சித்தம் தான் சார். உங்க வாக்கு பழிச்சு ராமன் ஐயா சீக்கிரமா விடுதலை ஆயிடணும். நிச்சயமா விடுதலையாவாங்க. ஐயா பேசிக்கிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு சார் ரசமணீஸ்வரர் கோயில் தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. திரும்பி வரும்போது ஜோசியரும் சாரும் நம்ம வீட்டுல தான் சாப்பிட்டு போக போறாங்க. நீங்க உடனே சமையல் வேலையை பாருங்க. அதனால என்னப்பா இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். இல்ல வேண்டாமா. கண்ணனையும் பிருந்தாவையும் பார்த்ததும் கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு. அதான் ஜெயில இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். சரிங்க ஐயா. கண்ணா, நீதான் கோயிலுக்கு வர மாட்டேன். சாரை நான் கூட்டிட்டு போறேன். இல்ல கண்ணனும் கூட வரட்டும். கண்டிப்பா நான் வரேன் சார். எங்களுக்காக நீங்க இவ்வளவு செய்யும் போது உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? வாங்க சார் போகலாம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வாங்கய்யா. ராமனாவை பத்தி கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்கும். சரிங்கய்யா. பிருந்தா கிட்ட சொல்லிருங்க. இருங்க ஐயா, நானே அவளை கூப்பிடுறேன். பிருந்தா, அம்மாடி பிருந்தா. வரேம்மா. சார் கிளம்புறாரம்மா. வரமா. வாங்க சார். வரங்க. வாங்க ஐயா. அம்மா, நான் உங்களை கூட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வா கண்ணா. வரம்மா. வரம் போயிட்டு வாங்க. சரிங்க. வரேம்மா. சிவா, போலாமா சார்? அவர் எங்க சார் வர போறாரு? அவர் இங்கே இருக்கட்டும், நாம உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். ஜோசியரே, உங்களை பொறுத்த வரைக்கும் இது கோவிலா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண கட்டடம். இதுக்குள்ள வரதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை.
நானும் உங்களோட வரேன். உங்களை கோயிலுக்குள்ள வாங்க நான் கம்பல் பண்ண மாட்டேன். உங்களை முக்கியமா இங்கே கூட்டிட்டு வந்ததே நீங்க உள்ள வரணுங்கிறதுக்காகவோ சாமி கும்பிடுங்கிறதுக்காகவோ இல்லை. உங்களையும் உங்க அக்காவையும் வீட்டுல பத்திரமா கொண்டு போய் சேர்க்க சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு நிறைவேற்ற தான் நான் இங்க வந்தேன். அப்படி ஒரு உத்தரவு யார் உங்களுக்கு போட்டது? காக்கை சித்தர். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, என்னுடைய ரூம்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காக்கா சத்தம் கேட்டு நான் எழுந்து போய் பார்த்தேன். காகம் இந்த இலையை போட்டது. உங்க அப்பாவுக்கு உணவை மூலிகையா போட்ட அதே காகம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க உத்தரவு என்னங்கிறத நீங்களே பாருங்க. அவர்களை நீயே வீட்டில் கொண்டு போய் சேரு. அவர்களை நீயே வீட்டில் கொண்டு போய் சேரு. நாம வர்ற வழியில நம்மளை சேஸ் பண்ணிட்டு வந்தவங்க என்ன அட்டாக் பண்றதுக்காக வரல. உங்க அக்காவுக்கு நினைவு திருமண விஷயம் உண்மையான குற்றவாளிக்கு, அதாவது உங்க அப்பா ஜெயில இருக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிருந்தாவனத்தை அப்பாவை சந்திக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போன விஷயமும் நடந்த சம்பவத்தை வாக்குமூலமா சொல்லிடுவாங்களோங்கிற பயமும் பிருந்தா பேசிடவே கூடாதுன்னு தான் இந்த விபத்து முயற்சி நடந்திருக்கு. கார்ல நான் இருப்பேன்னோ அவங்கள நான் துப்பாக்கியோட ஃபேஸ் பண்ணுவேணும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்கிட்ட மாட்டிக்குவோமோன்னு பயந்து ஓடிட்டாங்க. என்னால கார் நம்பரை நோட் பண்ண முடியல. அப்படியே நோட் பண்ணியிருந்தாலும் அது டூப்ளிகேட்டா தான் இருக்கும். எனிவே அவங்கள சீக்கிரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நடந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிருந்தாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது இந்த ஊர்லயோ அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட இருக்கலாம். இனிமேல் நீங்க அவங்கள ரொம்ப கவனமா பாத்துக்கணும். உள்ளூர் தானேன்னு தனியா வெளியில எங்கேயும் அவங்களை அனுப்பக்கூடாது. சரிங்க சார். சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் அவங்கள வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி சந்தேகப்படுற மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களா? என்னது இது? சிரிஞ்சும் மருந்தும். இதுக்கு முன்னாடி ராணின்ற ஒரு பொண்ணு வந்தா சார். அடிக்கடி ஊதுபத்தி சாம்பிராணி வாங்கிக்கன்னு வீட்டுக்கு வருவா. அம்மா வேணான்னு சொன்னாலும் அதை வாங்கிக்க இதை வாங்கிக்கன்னு 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துடுவா. எனக்கே எரிச்சலா இருக்கும். அம்மா சத்தம் போட்டதும் இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதில்ல. இந்த ஊருக்குள்ள விக்ரமன் சார்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காரு. அந்த ராணி தினமும் அவர் வீட்டில் தான் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போறா சார். அப்போ இன்னைக்கு கூட அந்த லேடி வந்திருப்பாங்கல்ல? இல்ல, ஏதோ 2-3 நாளா அவளை ஆளே காணோம் சார். அப்படியா? சரி, மறுபடியும் அந்த லேடி வந்தா அவங்கள நல்லா வாட்ச் பண்ணுங்க. அவங்கள போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. மிஸ்டர் விக்ரமன் கிட்ட அந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். வீட்லயே சொல்லியிருந்தா உங்க அக்காவும் உங்க அம்மாவும் ரொம்ப பயந்துருப்பாங்க. உங்ககிட்ட தனியா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். பிருந்தாவனம் தான் உங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு இது வரைக்கும் தெரியாம இருக்கு இல்லையா? ஒருவேளை அந்த கொலை முயற்சியை பத்தி தெரிய வந்தா தன்னாலதான் அப்பாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சுங்கிற உண்மை தெரிய வரும். அது அவங்களுக்கு ஒரு மன போராட்டத்தை உண்டு பண்ணும். அதனால அவங்களுக்கு முழு நினைவும் திரும்பலாம், இல்ல முன்ன மாதிரி பழைய நிலைமைக்கு கூட போயிடலாம். அதனால அவங்களுக்கு முழு நினைவும் திரும்பலாம், இல்ல முன்ன மாதிரி பழைய நிலைமைக்கு கூட போயிடலாம். சோ இந்த விஷயத்தை நாம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். சரிங்க சார். கண்ணன், என் ரூம்ல நான் நெத்தியில விபூதி வச்சிருக்கிறத பார்த்து உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துருச்சுல்ல சார்னு கேட்டீங்கல்ல? உங்க அக்காவுக்கு உள்ள நடந்த அந்த முயற்சியில இருந்து அவங்கள காப்பாத்த காகம் மூலமா சித்தர் ஓலை அனுப்பி பாதுகாப்புக்காக என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்திருக்கு பாத்தீங்களா? என்ன கண்ணா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூடவா உன்னால சித்தர்களை ஏத்துக்க முடியல? அக்கா உயிரை காப்பாத்த காகம் மூலமா சித்தர் ஓலையை கொடுத்து அனுப்பி சாரையும் எங்களோட கூட அமைச்சு, ஐயோ நினைச்சாலே சிலிர்ப்பா இருக்கு. நான் இதை நன்றி உணர்ச்சியோட தான் பாக்குறேன். ஆனா இப்பவும் எனக்குள்ள தோன்ற கேள்வி எனக்குள்ள வந்து என்ன தொலைச்சு எடுக்குது. இவ்வளவு அதிசயங்கள் அந்த சித்தரால பண்ண முடியும்னா
எதுக்கு தலையை சுத்தி காதை தொடர மாதிரி அந்த ஓலையை அனுப்பி சாரி எங்க கூட அனுப்பி அதை விட அப்பா ஜெயில இருக்கிறதுக்கு காரணமானவங்களோட மனசை மாத்தி சரணடைய வைக்கலாம்ல. கொலை செய்யறவங்க மனசை மாத்தலாமே. அதை விட்டுட்டு நம்மளை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் தடுக்கிற வேலையை ஏன் அவங்க செய்யணும்? சித்தர் சாமி என் குடும்ப கஷ்டத்தை போக்கிட்டாரு, அதுக்காக நான் அவரை ஏத்துக்கிட்டா என் கஷ்டத்தை மட்டும் போக்கிட்டாருன்னு என்னால் அவரை வேண்ட முடியாது. என்னை சுத்தி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்காகவும் தான் நான் வேண்டிக்கிறேன். அப்போ எல்லாருடைய கஷ்டத்தையும் அவர் போக்கிடுவாரா? அப்படி போக்கிட்டா இந்த உலகத்துல துன்பம் துக்கம் எதுவுமே இருக்காதா? அமைதி பூங்காவா உலகம் மாறிடுமா ஜோசியர? இதெல்லாம் சாத்தியமா? அப்படி இருந்தா சாமியும் சித்தரங்களோட அதிசயங்களையும் ஏத்துக்க முடியும், ஏன் அவங்கள வழிபடவும் முடியும். கண்ணா, பூமியை சமவெளியா மட்டும் இருக்கணும்னு நீ நினைக்கிற, அது சாத்தியமா என்ன? பூமியை மேடும் பள்ளவும் நிறைஞ்சது தானே. சந்தோஷம் துக்கங்கிற எல்லா ரசமும் நிறைஞ்சதுதான் மனுஷனோட வாழ்க்கை. மனுஷனுக்கு உடல் உறுதியும் புத்தி கூர்மையும் கொடுத்துருக்கிறப்போ அதை பயன்படுத்தி அவன் தான் வாழ கத்துக்கணும். ஆனா மனுஷ சக்திக்கு மேல கஷ்டம்னு ஒண்ணு வந்தா நாம என்ன பண்ண முடியும்? அந்த கடவுள் நம்புறத தவிர. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் நம்புறவங்களே கைவிடுறது தான் என்னோட கோபம், வருத்தம் எல்லாம். அதுக்கு நேரடி எடுத்துக்காட்டு எங்க அப்பா. கண்ணா, நீ பேசுறது தர்க்கவாதத்துக்கு வேணா சரியா வரும், ஆனா அது கடவுள் விஷயத்துக்கு சரியா வராது. கடையில பொருள்களை வாங்குறோம், ஒவ்வொன்றும் வாங்குறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அரிசியை வாங்கும் போது அதை எடை போட்டு வாங்குறோம், துணியை வாங்கும் போது அதை அளந்து வாங்குறோம். கடவுளை புரிஞ்சுக்க ஒரு அளவுகோல் சரியா வரலன்னா வேற என்ன வழின்னு அதை பத்தி யோசிக்கணும். அதை விட்டுட்டு கடவுளே இல்லைன்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அது என்ன அளவுகோல்னு தான் கடவுள் நம்புற ஒவ்வொருத்தரையும் நான் கேட்கறேன். ஆனா எனக்கான பதில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கண்ணன், கடலோட ஆழத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுல இறங்காம தெரிஞ்சுக்க முடியாது. ஒண்ணு நாம இறங்கி பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல இறங்கி பார்த்து அது ஆழமா இருக்குன்னு சொல்றவங்கள நாம நம்பணும். நான் கண்ணால பார்த்ததையும் உணர்ந்து சொன்னவங்க பேச்சையும் கேட்டுதான் நான் சாமியவே நம்ப ஆரம்பிச்சேன். ரெண்டுமே செய்ய மாட்டேன்னு சொன்னா உங்க கேள்விக்கு விடையே கிடைக்காது. கண்ணா, நல்ல ஆன்மீகமும் கடவுளும் புரியணும்னா முதல்ல நாம அவரை நம்பணும், நம்மளை முழுமையா அவர்கிட்ட ஒப்படைக்கணும். பொறுமையா காத்திருந்தா அதிசயங்கள், நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் மீறி அந்த கடவுள் தன்மையை நம்மளால கண்டிப்பா உணர முடியும். சரி கண்ணா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் சாரை உள்ள கொண்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க சார் போலாம். ஒரு நிமிஷம், உங்க கூட நானும் வரேன். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லலாமா? மாற்றம்லாம் சொல்லிட முடியாது, பதிலுக்கு பதில் நானும் சொல்லிக்கிட்டே போகலாம். விவாதம் தான் தொடரும், விடை கிடைக்க போறது இல்ல. விடை வார்த்தையெல்லாம் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி உணர்தல் மூலமா கிடைக்கதான் பார்க்கலாம். முதல் படி எடுத்து வைக்கிறேன்னு. சரி வாங்க கண்ணன் போலாம். வாங்க ஜோசியரே. ஓம் நம சிவாய. என்னம்மா இங்கே நின்னுட்ட? அங்க பாருங்க குறுக்களே, எப்பவும் கோயிலுக்கே வராத கண்ணா வந்துட்டு இருக்காரு. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. கூட யார் வரா? ஒருத்தர் ஜோசியர், இன்னொருத்தர் யாரு? பார்க்க போலீஸ்காரர் மாதிரி இருக்கார். வா கண்ணா, என்ன கோயிலுக்குலாம் வந்திருக்க? நானும் அக்காவும் அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தோம். சார் தான் ஜெயிலர் சந்தோஷ்குமார். நம்ம ஊர் கோயிலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் வண்டியிலேயே கூட்டிட்டு வந்து அக்காவை வீட்டுல விட்டுட்டு நாங்க கோவிலுக்கு வந்தோம். அப்படியா? வணக்கம் சார். வணக்கம்மா. கண்ணன், இவங்க தான் எங்க ஊர் பிரசிடென்ட் ஐயா பொண்ணு, பேரு ரஞ்சினி. அப்படியா? இவர் தான் இந்த கோவிலோட ஆஸ்தான குருக்கள். வணக்கம் சாமி. நமஸ்காரம். சாரை பார்த்த உடனே போலீஸ்காரராக தான் இருக்கணும்னு தெரிஞ்சுட்டேன். கோயிலுக்கே வராத கண்ணனை கூட்டிட்டு வராரு, ஏதாவது பிரச்சனையோ என்னமோன்னு பயந்தேன். முதல் தடவையா எங்க ஊர் கோயிலுக்கு வந்திருக்கேள். அந்த ஈஸ்வரன் தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கான். நீங்க இங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன ஜோசியரே, நீங்க இந்த கோயிலுக்கு வந்து மாச கணக்குல ஆயிருக்கும் போல. ஆமா ஆமா, சார் வந்து அவர் கூட சேர வரணும்னு இருந்திருக்கு. ராமண்ணாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய சிநேகிதர்கள். ஓ அப்படியா? இப்ப அவர் எப்படி இருக்கார்? அவரை பத்தி சுத்தி இருக்க நாம தான் கவலைப்படுறோம். அவர் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கார்.
அவருக்கு என்ன, சதா காலமும் சிவநாமத்தை சொல்லிண்டே ஏதோ தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பார். ஆமா, அவர் விடுதலை ஆகி வரணும்னு தான் எங்க எல்லாரோட வேண்டுதல். ராமண்ணாவுக்கு விடுதலை கிடைச்சிடும் தானே? அவர் குற்றவாளி இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை சட்டப்படி நிரூபிச்சு அவரை வெளியில கொண்டு வரணுமே. நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையினால அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும்னு நம்ம நம்புவோம். ராமண்ணா சீக்கிரமே விடுதலை ஆயிடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி வாங்க, ரசமணீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க. வாங்க. கண்ணா வாப்பா. இல்ல, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க சார். சரி. கண்ணா, சாமி மேல சத்தியம். என் மேல சத்தியமா? இந்த விபூதியை நான் உனக்கு வச்சு விடுவேன், அழிக்க கூடாது. ஆமா சொல்லிட்டேன்.